அண்ணாமலை வந்து அன்னைக்கு இடுப்புக்கெல்லாம் பேசின தப்பு எது முதல்ல நடந்துச்சு அதை யாரும் இங்க ஆதரிக்கல சார். இப்ப நீங்க சொல்லுங்க கேட்டீங்களா? நாகரிகமற்ற முறையில் அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் அவர்கள் பத்தி பேசுவார்னு எதிர்பார்க்கல. எனக்கு அதுல ஏற்பில் அவர் வந்து அதிக பிரசித்தமா பேசிட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நான் சொன்ன பெருமக்கள் பேர்ல எவ்வளவு பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டு கவர்னர் பத்தி எவ்வளவு பேசப்பட்டிருக்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி பத்தி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பத்தி, மேலாண் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பத்தி, ஆட்டு கூட்டின்னு போட்டு ஆட்டை கொண்டு நடு ரோட்ல வெட்டி அண்ணாமலை பற்றி எவ்வளவு பேசி நீங்க என்ன நாகரிகம் சொல்லி தரீங்க உலகத்துக்கு? நீங்க பண்ணதெல்லாம் பண்ணுச்சா அண்ணாமலை பேசணும் அமைச்சர் தாமோ அன்பரசன் பன்னிக்குட்டி பெத்து போட்ட மாதிரி நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பெத்து போட்டோம். நீங்க ஒரு அமைச்சர் இல்லையா? தாமோ அன்பரசன் பேசின பத்தி நீங்க கேட்டீங்களா? உங்க பேட்டியோட தலைப்பா அது இருந்துச்சு. நீங்க இல்ல எந்த டிவில எந்த யூடியூப்ல அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசுற பத்தி எந்த டிவி எந்த யூடியூப் என்ன பேசிட்டீங்க? நாங்களா கண்ண மூடிட்டு உட்கார்ந்துருக்கோம் நினைக்கிறீங்களா? அண்ணாமலை பத்தியும் பாரத பிரதமர் பத்தியும் கவர்னர் பத்தியும் தமிழிசை சவுந்தரராஜன் பத்தியும் நீங்க குறைச்சு பேசிருக்கீங்களா? நான் கேட்கிறேன். அவர் வந்து அதிக பிரசித்தமா பேசிட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நான் சொன்ன பெருமக்கள் பேர்ல எவ்வளவு பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்க. பேசினவங்களே விட பெருமக்களா இருக்காங்க. தமிழ்நாட்டு கவர்னர் பத்தி எவ்வளவு பேசப்பட்டிருக்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி பத்தி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பத்தி, மேலாண் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பத்தி, ஆட்டு கூட்டின்னு போட்டு ஆட்டை கொண்டு நடு ரோட்ல வெட்டி அண்ணாமலை பற்றி எவ்வளவு பேசி நீங்க என்ன நாகரிகம் சொல்லி தரீங்க உலகத்துக்கு? நீங்க எது முன்னாடி வந்துச்சுன்னு சொல்லுங்க. அண்ணாமலை வந்து அன்னைக்கு இடுப்புக்கெல்லாம் பேசின தப்பு எது முதல்ல நடந்துச்சு? நீங்க பண்ணதெல்லாம் பண்ணுச்சு அண்ணாமலை பேசணும் பண்ணுச்சா? நீங்க பண்ணதெல்லாம் பேசும்போது ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா? நீங்க சார் திரு உதயநிதி வந்து இப்படி சொல்லிட்டாரு, சார் திரு ஸ்டாலின் இப்படி சொல்லிருக்காரு, சார் நம்ம இன்னைக்கு பேசுறாரு அமைச்சர் தாமோ அன்பரசன் பன்னிக்குட்டி பெத்து போட்ட மாதிரி நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பெத்து போட்டோம். நம்முடைய இந்திய சகோதரர்கள் இல்லையா? அவங்க நம்முடைய பிரதர்ஸ் இல்லையா? நீங்க ஒரு அமைச்சர் இல்லையா? அதை யாரும் இங்க ஆதரிக்கல சார். இப்ப நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா நான் கேக்குறேன். ஒரு நீங்க அந்த கேள்வி நாங்க அந்த கேள்வி நீங்க கேட்கல. இல்ல கேட்போங்கற தாமோ அன்பரசன் பேசுற பத்தி நீங்க கேட்டீங்களா? உங்க பேட்டியோட தலைப்பா அது இருந்துச்சா? அதோட விவாத மையம் ஏன்ட்ட நீங்க சொல்லும்போது இருந்துச்சா? நீங்க இல்ல எந்த டிவில எந்த யூடியூப்ல அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசுற பத்தி எந்த டிவி எந்த யூடியூப் என்ன பேசிட்டீங்க? நாங்களா கண்ண மூடிட்டு உட்கார்ந்துருக்கோம் நினைக்கிறீங்களா? காதே கேட்காது நினைக்கிறீங்களா? பன்னிக்குட்டி பெத்து போட்ட மாதிரி புள்ளி இது தவறு, இதுவும் தவறுதான். இப்ப யாரும் வந்துட்டு இவங்களுக்கு வந்து இருங்க இதே கருத்து இதுக்கு முன்னாடி துரைமுருகன் சொல்லிருக்காரு. அப்பயாவது யாரா கேட்டீங்களா? சரி தாமோ அன்பரசன் நேத்து கேட்டார் சார் 20 hours டைம் கொடுக்க மாட்டீங்களா? நாங்க நாலு கழிச்சு கேட்போம். துரைமுருகன் இதுக்கு முன்னாடி அப்படியே பேசிருக்காரு. எவ்வளவு அண்ணன் ஆர்எஸ் பாரதி யாரா ஒரு மீடியால ஆர்எஸ் பாரதி அவர்கள் மீடியா பத்தியே கெட்ட வார்த்தை திட்டிருக்காரு. ஒரு மீடியால நீங்க டிபேட் பண்ணி காட்டுங்க. ஒரு மீடியா நீங்க நானே பர்சனலா கேள்வி கேட்டிருக்கேன், பேட்டியிலே கேள்வி கேட்டிருக்கேன். எங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும் போது அந்த கேள்வியை முன்னாடி வைக்கிறோம். இன்டர்வியூ கொடுத்தா வச்சிரதா போறோம். சான்ஸ் கொடுக்காத கூட புத்திசாலி. சான்ஸ் கொடுக்கறது தப்பானால இல்லையா? உங்களுக்கு பரவாயில்ல நீங்க கேளுங்கன்னு சொன்னா தப்பானால இல்ல. சான்ஸ் அவங்கள முன்னாடி உட்கார்ந்து இன்டர்வியூ வந்தாங்க. கேள்வி அண்ணாமலை பேசுறது எனக்கு உடன்பாடு இல்லைங்க. நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேங்க. நான் 4 நாள் முன்னாடி சொல்லிட்டேன். அன்னைக்கு பேசின அன்னைக்கு மறுநாள் காலையிலே சொல்லிட்டேன். ஆனால் அவரை குற்றம் சாட்டுகிற யார் இதை பேசவில்லை. இயேசுநாதர் சொன்னதா அடுத்தவர் மீது குற்றம் சாட்டுகிற நீங்கள் யார் குற்றவாளி இல்லைன்னு நான் இதை மாதிரி இதை வந்து திரு ஜி.கே. வாசன் எழுப்பலாம். அவருக்கு இந்த தார்மீக உரிமை இருக்கு. என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? அவர் யாரையும் பேசார். வேற எந்த அரசியல் தலைவருக்கு நீங்க சொல்லுங்க. எந்த நீங்க யூ நேம் எனி திரு சீமான் பேச முடியுமா? யார பேசல. எல்லா அரசியல் தலைவரும் எல்லாரையும் பேசிவிட்டு அண்ணாமலை அப்படி நாகரிக படக்குன்னு இன்னைக்கு காலைல தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி எந்திரிச்சு வரீங்க. எல்லாரும் புரியல. பேசுபொருளாச்சு. அதுவும் இல்லாம பெண்களை குறித்து நடிகைகளை குறித்து பேசுறதுனால தான் பேசுபொருளாச்சு. அவங்க கட்சியிலே நடிகைகள் இருக்காங்க அப்படிங்கற. நடிகைகள், ஆண்கள், பெண்கள், வீட்டு பெண்கள் யார பேசலாம்? நடிகைகளை பேசியிருக்க கூடாது. பொதுவா பெண்கள்னு நான் சொன்னேன். யாரையுமே பேசக்கூடாது. நான் உங்களுக்கு முதல் வரியில சொன்னேன். தனிப்பட்ட தாக்குதல்கள் யார் யாரை பத்தி சொன்னாலும் ஏற்பில்லை.